திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். முருகாசரணம். இன்று குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி மாதம் 30ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. உங்களுக்கான இன்றைய மைக்ரோ ராசி பலன். மேஷம். தொழில் புரியும் இடங்களில் தைரியமாக செயல்பட்டு எதிர்ப்புகளை வெல்லும் நாள், தொழிலில் மாற்றம். ரிஷபம். தேவையற்ற தரம் தாழ்ந்த பேச்சினை குறைக்கவும், சேமிப்பு அதிகரிக்க செலவுகளை குறைக்கவும், எல்லாவற்றிலும் சிக்கனம் தேவை. மிதுனம். மறைமுக பிரச்சனைகள், எதிரிகளை அடையாளம் காணும் நாள், தடைகள் விலகும். கடகம். தொழில் இலக்குகளுக்காக எதிர்பாராத அலைச்சல் விரயம் ஏற்படும், தொழிலில் நெருக்கடி. சிம்மம். உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள், விருப்பங்கள் நிறைவேறும். கன்னி. வேலையில் முயற்சிகள், திட்டங்கள், தடைகள், எதிர்ப்புகளையும் சந்திக்கும் நாள், பொறுமை தேவை. துலாம். இன்று நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கூடும், செல்வாக்கான நாள். விருச்சிகம். மறைமுக பிரச்சனைகள், எதிர்ப்புகள் என எதிர்மறையாக இருப்பதால் புதிய முயற்சிகள், வேலைகளை ஒத்தி போடவும், செய்து கொண்டிருந்ததை மட்டும் செய்தால் போதும். தனுசு. மனதிற்கு பிடித்த விஷயங்களை அடைவதற்கு தைரியமாக ரிஸ்க் எடுத்து செலவுகள் செய்வீர்கள், துணிச்சலான நாள். மகரம். உறவினர்களால் சிறு சங்கடம் வந்து விலகும், வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் நாள், அன்பும் அளவோடு இருக்கட்டும். கும்பம். தொழில் ஸ்தானத்தில் தெளிவான முயற்சிகள், திட்டங்கள் நினைத்த இலக்குகளை அடைய உதவும், தெளிவான திட்டமிடும் நாள். மீனம். உறவுகளை மறந்தால் செல்வாக்கு, மனதைரியம் கூடும் நாள், தேடி வரும் பொறுப்புகளில் மூழ்கி உறவினர்களின் பிரச்சனையை மறந்துவிடுங்கள், உறவினர் பிரச்சனை. இந்த நாள் எளிதாய் அமையவும், இதுபோல் எல்லா நாளும் எளிதாய் அமையவும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம், மங்களம் உண்டாகட்டும். இந்த வீடியோவை பார்த்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளை மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்கள். மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.